தூத்துக்குடி அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 2000 கிலோ பீடி இலைகளை கடலோர காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு எவ்வித ஆவணங்களும் இன்றி பீடி இலைகள், மஞ்சள், உரங்கள், அழகு சாதன பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை தொடர்ந்து கடத்தப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கடலோர போலீசார் தீவிர சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கடலோர காவல் நிலைய போலீசார் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பம்பரம் என்ற ஆரோக்கியத்திற்கு சொந்தமான பதிவு எண் இல்லாத பைப்பர் படகில் 43 பண்டல்களில் சுமார் 2000 கிலோ பீடி இலைகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பீடி இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய பைப்பர் படகையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகளின் மதிப்பு 30 லட்சம் ரூபாய் என்று போலீசார் தெரிவித்தனர்.